Hello subscribers, welcome to RE Embroidery Upgrade YouTube channel. இப்போது சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சை டெமோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அது மேலே ஒவ்வொரு ஹாஃப் இன்ச்சுக்கும் வந்துட்டு ஒரு டாட் ஸ்கெட்ச் பெனில் வச்சுக்கிறேன். இந்த டாட்ஸ் மேலேயே தான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வருவோம். பிகினராக இருக்கும்போது ஷார்ட்டாக செயின் ஸ்டிச் போட்டால் நமக்கு புரியாது, நம்ம வந்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்துட்டு பிகினராக இருக்கும்போது முதல்ல லாங்காக போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டாக போட்டு பழகலாம். இப்போது ஒவ்வொரு ஹாஃப் இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங்ஸை போட்டு முடித்தாச்சு. சில்க் த்ரெட் ஒர்க்குக்கு 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒன்று பிங்க் கலர், ஒரு க்ரீன் கலர். ஆக்சுவலி யூஸ்வலாக வந்துட்டு ஒரே கலரில் தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே டெமோக்காக 2 வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டை வேறு கலரில் எடுத்துக்கும் போது பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது 2 நூலுமே வெளில வந்துச்சா அப்படின்றது கிளியராக புரியும். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து அதில் இந்த 2 சில்க் த்ரெட்டுமே போட்டேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ஆடி கீழே விழாமல் இருக்கும். இல்லைனாட்டி செயின் ஸ்டிச் போடும்போது நூல் உருண்டு போயிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டை முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் கார்னரில். அதுக்கப்புறம் நம்மளோட 14 சைஸ் நீடில் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு கட்டர் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒரு ஆப்ஷனலான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த சீம் ரிப்பரு. இது வந்து தையல் கடையில் கிடைக்கும், டெய்லரிங் ஷாப்ஸில். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு தையல் ஏதாவது போட்டு அது தப்பாக போயிடுச்சுன்னா அதை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சில்க் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். நம்மளுடைய முடிச்சு போட்டிருக்குல அது பக்கத்தில் வந்துட்டு நம்மளுடைய 2 விரலையும் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வச்சுட்டு அடுத்த 2 விரலையும் வச்சுக்கிறோம். இப்போ வந்து இழுத்து பார்க்குறோம், நம்ம இழுத்தா நல்லா வருதா அப்படின்னு. இதுதான் வந்துட்டு நீடில் ப்ராக்டிஸு. நம்ம இழுக்கும்போது அது நல்லா வரணும், லைக் அந்த 2 நூலுமே வரணும், நூல் விடக்கூடாது. அதனால் இந்தமாதிரி அப்பப்போ இந்தமாதிரி 2 நூலையும் இழுத்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நூல் இப்படி கையில் எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்டில் வந்துட்டு ஊசியை வந்து உள்ளே குத்திக்கிட்டு அந்த நூலை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கும் போய் நம்ம வந்துட்டு குத்தி வெளியில் எடுக்கும்போது நம்ம பொறுமையாக எடுத்துக்கணும். ஏன்னா இது 2 நூலுமே அதில் மாட்டிட்டு வருது, அதனால் பொறுமையாக எடுத்தால் தான் இந்த 2 நூலுமே வரும். அதே மாதிரி பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் 2 வேறு கலர்ஸ் போடுறோம்னா, இங்கே பாருங்கள், க்ரீனும் இருக்குது, பிங்க்கும் இருக்குது. இப்போ இது 2மே வந்து வெளியில் வந்துச்சா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடுது. ஒரே கலர் இருக்கும்போது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு நூலை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக குத்தி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு நூலை வந்துட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து திரியாக வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டு வருது. அந்த நூலே ஒரு நூலே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். நம்ம ஊசியை குத்திட்டு வெளியில் எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். நம்ம வந்து ஜரி த்ரெட்டை போடும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துடலாம். ஆனால் சில்க் த்ரெட் வந்துட்டு பொறுமையாக ஸ்லோவாக எடுக்கிறோம். அப்போ தான் 2மே வரும். பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு எடுத்தாச்சு. ஆனால் இதில் ஊசியில் 2 நூலுமே இல்லை, ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது, பிங்க் கலர் வந்துட்டு இல்லவே இல்லை. இப்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். அப்போ வந்துட்டு கீழேருந்து லைட்டாக கொஞ்சம் இழுக்கணும். லைட்டாக வந்து கீழே இருக்க நூலை இழுத்தோம் அப்படின்னா பரவாயில்ல. ரொம்ப இழுத்துட்டோன்னா எல்லா செயின் ஸ்டிச்சும் போயிடும். லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி நம்ம செயின் ஸ்டிச்சை போட ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம பாப்லின் கிளாத்துக்கு அடியில், நம்மளோட ஸ்டாண்டுக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய நீடில் ஒரு இடத்துல குத்திக்கிட்டேன். இப்போ 90 டிகிரியில் வச்சுக்கிட்டேன். இப்போ அடியில் பாருங்கள், அந்த 2 த்ரெட்டையும் வந்துட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சி பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்து அந்த கொக்கியில் நான் மாட்டுறேன். மாட்டிட்டு அந்த ஊசியை நான் மேலே எடுக்கிறேன். இப்போது ஊசியை நூலோடு அப்படியே ட்ராக் பண்ணி அடுத்த இடத்துல குத்துறோம். திருப்பி பின்னாடியிலேருந்து வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நூலை கொண்டு வந்து அந்த கொக்கியில் மாட்டிட்டு அப்படியே பொறுமையாக ஆட்டி நம்மளோட ஊசியை வெளியில் எடுத்து அந்த பாருங்கள், நம்ம ஊசியில் நூலோட ட்ராக் பண்ணி அடுத்த இடத்துல பின் பண்ணுறோம். திருப்பி வந்துட்டு நம்ம நூலை நல்லா டைட்டாக பிடிச்சி பின்பக்கத்துலேருந்து அப்படியே எடுத்து முன் பக்கத்துக்கு மாட்டுறோம்.
பாருங்கள் 2 த்ரெட் இருக்குது, ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சி பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்து எடுக்கிறோம். நாம் டைட்டாக போட ட்ரை பண்ணும்போது நூலை டைட்டாக பிடிச்சி ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நூல் கொஞ்சம் பிரிஞ்சுட்டு திரியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. அப்புறம் பிகினர்ஸ் வந்து நிறைய டைமு இந்த மாதிரி வந்து நீடில் க்ராஸாக வச்சு போட்டுடுவாங்க. அப்படியே நீங்கள் போட்டு கரெக்டாக அதே பாயிண்ட்டில் நான் நீடில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுருக்கம் இருக்கிறது தெரியும். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டில் இருக்கும்போது டைட்டாக இருக்கிறதுனால தெரியாது. ஸ்டாண்ட்லேருந்து வெளில எடுத்தோடனே சுருக்கமாக தெரியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும்போது மேலே தெரியும், டபுளாக தெரியும். நாம் வந்து ரொம்ப லூஸாக தையல் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இது படியாது, கிளாத்லேயே படியாது, மேலே தூக்கிட்டு நிற்கும். இங்கே பாருங்கள், நான் லூஸாக போடுறேன், அது வந்துட்டு படியவே இல்லை துணியில், அப்படியே மேலே தூக்கிட்டு நிற்கிது. இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் டபுளாக தெரியுது. ஏன்னா க்ராஸாக வச்சு போட்டோம். லாஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ லூஸாக தெரியுதுன்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு லூஸாக வச்சு போட்டோம். இப்போது என் நாட் போடுறதுக்கு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்குள்ளேருந்து 2 லூப்பையும் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், பிங்க் லூப், க்ரீன் லூப் ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த லூப் வழியாக விட்டு அந்த முன்னாடி இருந்த அந்த சின்ன செயினை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணிக்கிறோம். அது லூசன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பெரிய லூப் வழியாக அந்த சின்ன லூப்பை நாம் எடுக்க போகிறோம். இந்த லூப் வந்து ரெண்டுமே ஒரே அளவில் இருந்தால் தான் சில்க் த்ரெட்டில் என் நாட் போட முடியும். அதனால் வந்து அது ஒன்றா இல்லை அப்படின்னா அது மாதிரி இழுத்து சரி பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஒரே ஹைட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். அப்போ ஒரே அளவுக்கு ஹைட்டுக்கு வந்துடுது. இப்போ இது ஒன்றா ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது வழியாக வந்துட்டு நம்ம குத்தி அந்த உள்ளே இருக்க அந்த சின்ன செயினை வந்து இழுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இழுத்து இதை சரி பண்ணிக்கிட்டேன். இப்போது இது வழியாக விட்டு அதில் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி இப்படியே இழுக்கிறேன். இழுத்து இப்போது என் நாட் விழுந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.